Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathanan. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன வீடியோன்னு பார்க்கறீங்களா? இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இத நான் Flipkartல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். PGN சாண்ட்விச் டோஸ்டர். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1200 குள்ள வரும். and then இதுல மூணு கலர்ஸ் அவேilable இருக்கு. 750 வாட்ஸ் அளவுக்கு எடுத்துக்கும் 1 இயர் வாரண்டியும் சேர்த்து தராங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் ரெட் கலர் தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். and then இதோட லிங்க் நான் உங்க கூட டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கேன். வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுல இருந்து. and then இதோட கலர்ஸ் பாத்தீங்கன்னா மூணு கலர்ஸ் இருக்கு. என்னென்னன்னு அவங்க பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதல எப்படி நம்ம சமைக்கலாம்ன்றத இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இப்போ நம்ம இத அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் பேக்கிங் எப்படி வந்திருக்குன்னு. and then பாத்தீங்கன்னா பேக்கிங் நல்லாவே கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு டேமேஜும் ஆகாம இருக்கிறதுக்காக சுத்தி வந்து கார்ட்போர்ட் வச்சு அதுக்குள்ளேயும் திரும்ப ஒரு கார்ட்போர்ட்ல ஆஃப் லேயர் வச்சு இங்க பேக் பண்ணிருக்காங்க. ப்ளஸ் இங்க பாத்தீங்கன்னா பபிள் ராப்பும் இருக்கு. இப்போ இத நம்ம எடுத்தாச்சு. இத நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன் இந்த வீடியோல. and then இதோட plug point பாத்தீங்கன்னா நமக்கு 3 pin கொடுத்திருக்காங்க. சோ வந்து உங்களுக்கு 750 வாட்ஸ் எடுக்கும்போது இந்த ஷார்ட்டேஜ்ல இருந்த ஷார்ட் சர்க்யூட்லாம் இல்லாம பவர் சூப்பரா சப்ளை ஆகும். அதுக்காக தான் இந்த 3 pin வந்து யூஸ் பண்றது. இதே 2 pin-ஆ இருந்தா நமக்கு வந்து ஷார்ட்டேஜ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. and then கலர் பாருங்க. இதுதான் ரெட் கலர். and then இதுல வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர்ல என்னென்ன அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம காலையிலே வர்க் போறோம் இல்ல சிம்பிள் அண்ட் சீக்கிரமா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு நினைச்சோம்னா இல்ல வீக்கெண்ட்ஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி டிஃபரண்டான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் மேக்கரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுதான் வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. பாருங்க இது எந்த அளவுக்கு வந்து உள்ள மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு. இதோட ஹீட்டோட கெப்பாசிட்டிலாம் வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லும்போது சொல்கிறேன். இப்போது இதில் நான் செஞ்சு காமிக்கிறதுக்காக இப்போது 2 ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். பீஸா சாஸ் இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சாஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக செய்யணுன்றதுக்காக வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நான் செய்கிறேன். இதில் வந்து ஃப்யூச்சரில் என்னென்ன நம்ம டிஷ்ஷஸ் செய்யலாம் ரெசிபி செய்யலான்றதை உங்கள் கூட ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். இப்போ லைட்டாக மேலே வந்து சீஸை வந்து கிரேட் பண்ணி போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ சடனாக நம்ம எங்கேயாவது வெளியே கிளம்பும் போதும் டக்குன்னு இதை பண்ணி நம்ம சாண்ட்விச் மேக்கரில் வச்சு சாப்பிட்லாம். இல்லையே இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையும் செய்யலாம். பட் இதோட டேஸ்ட்டுக்கும் அதோட டேஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நல்லா கிறிஸ்பி லேயர் ஃபார்ம் ஆகி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட. நார்மலாக நம்ம தோசைக்கல்லில் போடும்போது வெளியே இருக்க லேஸ் மட்டும்தான் ரோஸ்ட் ஆகும். பட் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி சாண்ட்விச் மேக்கரில் நம்ம ப்ரெட் யூஸ் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பி அண்ட் சூப்பர் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது நல்லா வந்து அந்த லேயர்ஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுனால சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லைட் எரிஞ்சிட்ருக்கு. க்ரீன் லைட் ஆஃப் ஆனதும் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கை வச்சாலும் அந்தளவுக்கு ஹீட்டு தெரியலை. இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். வாவுன்னு சொல்லலாம் இல்லையா. மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டர் வேணாலும் அப்ளை பண்ணிவிட்டு இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாங்க. டக்குன்னு சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு டோஸ்டர் கண்டிப்பாகவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் சிம்பிளாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து சக்கரை போட்டு சாப்பிட்லாம். இல்லை பட்டர் தடவி அப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி மேலும் பல வீடியோகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். and then ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.